ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து உடச்சக்கல்ல லட்டு. இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப் உடச்சக்கல்ல எடுத்திருக்கேன். ஒரு கப் உடச்சக்கல்லைக்கு வந்து 3/4 கப்பு ப்ரௌன் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 180 ml போட்டுட்டு பாதாம் இதையும் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் ஆனால் போதும். இது வந்து கரிஞ்சிட வேண்டாம். லைட்டாக ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்படி பண்ணுறதுனால கொஞ்ச நாள் வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது வந்து நல்லது. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து இது வந்து ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து இந்த பவுடரை வந்து அரைச்சிக்கணும். இப்போ நான் வந்து உடச்சக்கல்லையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ வந்து நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 3/4 கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து இதை வந்து தண்ணி ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட்டாக உள்ளதை வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் வந்து தண்ணி ஊற்றாமல் இந்த பவுடரை வந்து இப்போ அரைச்ச மிக்சரை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்துக்கிட்டு மில்க் ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பதம் எப்படின்னா, இப்படி வந்து லட்டு வந்து இப்படி ஒட்டாமல் இருக்கணும். இந்த சப்பாத்தி மாவு பறிச்சு நம்ம பிணையும் போது இது வந்து ஒட்டாமல் இருக்கணும். இதான் வந்து பதம். இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் வந்து ஒட்டாது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும். நான் பிடிச்சு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ, எவ்வளோண்டு பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து லட்டு மாதிரி செஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து நீங்கள் வந்து பிடிச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு 1 மந்த்து வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். மில்க் யூஸ் பண்ணனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுங்க. ஏன்னா மில்க் யூஸ் பண்ணனால ஃப்ரிட்ஜில் வச்சா இது வந்து கெடாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்று ஒன்றா பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் மற்ற எல்லாத்தையும் லட்டு பிடிச்சி வச்சுட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மில்க் வந்து 180 ml வந்து பாதி மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிச்சம் அப்படியே தான் இருக்குது. பாதி மில்க்லேயே வந்து லட்டு பதம் வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்களும் அந்த பதம் வர வரைக்கும் மில்க் ஆட் பண்ணால் போதும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.